Hello students, welcome to GA Max. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 8 வெக்டர் அல்ஜிப்ராவில் ஒரு தியரம் நம்ம பார்க்கலாம். தியரம் இந்த தியரம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளில் யூ ஹேவ் எத்தனை மீடியன்ஸ்ன்னு தெரியும்? ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 மீடியன்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? மீடியன்ஸ்னா ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடையும் வெர்டெக்ஸையும் மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடையும் ஜாயின் பண்ணுற லைன்ஸு. ஸோ அது மாதிரி 3 லைன்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கனால. அண்ட் ஆல் த 3 மீடியன்ஸ் மீட் அட் ஒன் பாயிண்ட் அண்ட் தட் பாயிண்ட் இஸ் கால்ட் த சென்ட்ராய்டு ஜி. ஓகே, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ், தே ஆர் கன்கரண்ட்னா என்ன அர்த்தம்? மீட்டிங் அட் ஒன் பாயிண்ட்னு அர்த்தம். அண்ட் அந்த ஒன் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் அதான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் இஸ் கால்டு த சென்ட்ராய்டு. ஓகே, இந்த டெஃபினிஷன் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்ட் இந்த வெக்டரில் வந்து நமக்கு இந்த சென்ட்ராய்டு ஜி உடைய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இஃப் ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ வந்து ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா, then position vector of the centroid G is given by என்னது? OG vector is equal to OA vector plus OB vector plus OC vector divided by 3. Okay, important. So இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ராய்டுக்கு பொசிஷன் வெக்டருக்கு ஃபார்முலா இது தான். ஸோ நம்ம எக்ஸசைஸ் 8.1ல் கொஸ்டின் நம்பர் 10 சால்வ் பண்ணலாம். இந்த சென்ட்ராய்டை வச்சு தான் நம்ம இது அந்த கான்செப்டில் தான் வரும். ஸோ இப்போ வந்து if G, exercise 8.1, question number 10, if G is the centroid of a triangle ABC, prove that GA vector plus GB vector plus GC vector equal to 0 vectorனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா, லெட் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லை? அந்த மாதிரி யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் having vertices A, B and C அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட பொசிஷன் வெக்டர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏயோட பொசிஷன் வெக்டரை நம்ம ஏ வெக்டர்னு வச்சுக்கலாம், பியோட பொசிஷன் வெக்டரை பி வெக்டர்னு வச்சுக்கலாம், அண்ட் சியோட பொசிஷன் வெக்டரை சி வெக்டர்னு வச்சுக்கலாம். அண்ட் அதான் நம்ம எழுதியிருக்கோம். லெட் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் பி த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த vertices of vertices A, B, C of triangle ABC respectively. ஓகே, இப்போ வந்து let O be the origin வச்சுக்கோங்க. ஓகே, let O be the origin. O be the origin of vectors அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஏயோட பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர்னு வச்சுருக்கோம்ல. ஸோ என்ன சொல்லிடலாம்? therefore OA vector is equal to A vector. நம்ம அப்படி எடுத்திருக்கோம் இல்லையா பொசிஷன் வெக்டரை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து OB வெக்டர் என்ன ஆயிரும்? OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் அண்ட் OC வெக்டர் ஈக்குவல் டு OC வெக்டர் ஈக்குவல் டு C வெக்டர் அப்படின்னு வந்துடும். ரைட்? ஓகே, இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? அந்த கொடுத்துக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, GA வெக்டர் ப்ளஸ் GB வெக்டர், அதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சென்ட்ராய்டுடைய பொசிஷன் வெக்டரை முதல்ல எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுதான். சின்ஸ் G வந்து சென்ட்ராய்டுன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ G இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் the triangle, right? Of triangle A, B, C, right? So அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? OG வெக்டர், இப்போ ஒரு ஃபார்முலா படித்தோம்ல, சென்ட்ராய்டுடைய பொசிஷன் வெக்டர் என்னன்னு படித்தோம்ல, OG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். என்ன பார்த்தோம்? OA வெக்டர் ப்ளஸ் OA வெக்டர் ப்ளஸ் OB vector plus OC vector divided by 3. Okay,
இப்போது இதுலேருந்து இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆயிரும், 3OG வெக்டர்னு வந்துடும் இல்லையா. அப்போ 3OG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த OA ப்ளஸ் OB ப்ளஸ் OCன்னு வந்துடும், ரைட். ஸோ 3OG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதிலேருந்து வருது ஈக்குவேஷன் 1லேருந்து 3OG வெக்டர் equal to OA vector plus OB vector plus OC vector. Okay, plus OC vector nu vandirucha, right. Okay, next plus OC vector அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம 1ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம 1ன்னு நேம் பண்ணி வச்சுக்குவோம். அது வேண்டாம், அந்த ஈக்குவேஷன் வேணாம், இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இருக்கட்டும், ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த GA வெக்டர் அதெல்லாம் போடலாம். ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, GA வெக்டர் plus GB vector plus GC vector equal to, இப்போ பொசிஷன் வெக்டரோட ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுபடி what do you know about GA vector? GA vectorங்கிறது என்ன ஆயிரும் நமக்கு, GA vector is equal to OA vector minus OG vector, right? GB vectorனா OB vector minus OG vector, GC vectorனா OC vector minus OG vector. இப்போ நம்ம அதெல்லாத்தையும் எழுதிக்க போகிறோம். பொசிஷன் வெக்டரோட டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுபடி GA vector will be equal to என்ன ஆயிரும், plus GC vector is equal to ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல அந்த GA வெக்டர், அதை எப்படி எழுதிக்கலாம், OA வெக்டர் மைனஸ் OG வெக்டர். ஓகே, OG வெக்டர் நெக்ஸ்ட் பிளஸ் OB வெக்டர், செகண்ட் ஒன் GBயை வந்து OB வெக்டர் மைனஸ் OG வெக்டர்னு எழுதிக்கங்க. and the next one, third one, GC vector இருக்குல்ல, அதை எப்படி எழுதிடலாம், plus OC vector minus OG vector. ஓகே, இப்போ எத்தனை OG vector இருக்கு, 3 OG vectors இருக்கு minus OG vectors. ஸோ அதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு, இது என்ன ஆயிரும் நமக்கு, அந்த OA வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் ப்ளஸ் OC வெக்டர் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து OA வெக்டர் எழுதிக்கங்க. OA வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் ப்ளஸ் OC வெக்டர் OC வெக்டர் மைனஸ் எத்தனை OG இருக்கு, 3OG வெக்டர் இருக்கு, ரைட். 3OG வெக்டர்னு இருக்கு, ரைட். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது, ஈக்குவேஷன் 1லேருந்து OA வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் ப்ளஸ் OC வெக்டர் ஈக்குவல் டு 3OG வெக்டர் இல்லையா இந்த இது. ஸோ அதுக்கு நம்ம 3OG வெக்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், 3OG வெக்டர் OG vector minus 3OG vector equal to, cancel ஆகி equal to 0 vector வந்துரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாம் வெக்டர்ஸில் இருக்கிறனால இந்த ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம வெக்டரில் தான் எழுதணும். ஓகே, அப்போது ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு. GA வெக்டர் ப்ளஸ் GB வெக்டர் ப்ளஸ் GC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, okay, next one,
Question number 11. Let A, B, C be the vertices of a triangle. So ஒரு triangle ABCன்னு வரைஞ்சிருக்கோம். அதில் வந்து vertices வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இதை நம்ம தான் வரைஞ்சிருக்கோம். அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? DEF be the midpoints of the sides BC, CA and AB respectively. என்ன கொடுத்துருக்காங்க? BCயோட சைடு Dன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் BCயோட சைடு வந்து Dன்னு கொடுத்துருக்காங்க. CA உடைய சைடை வந்து மிட் பாயிண்ட்டை ஈன்னு கொடுத்துருக்காங்க. AB உடைய மிட் பாயிண்ட்டை எஃப்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஷோ தட் AD ப்ளஸ் BE ப்ளஸ் CF ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ADங்கிறது என்னன்னு பார்ப்போம். ADங்கிறது என்னது? இது இல்லையா? திஸ் இஸ் AD தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. AD அடுத்தது ப்ளஸ் இது பிஇனா இது டாட்டட் லைன்ஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது CF, இந்த சிலேருந்து எஃப்க்கு டைரக்ஷன். ஓகே, ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 0 வெக்டர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ வந்து let A, B, C, A vector, B vector, C vector be the position vectors of capital the vertices A, B, C of triangle AB, C respectively ன்னு வச்சுக்கலாம். ரைட், vertices உடைய position vectors small a, small b, small c vectorsனு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம ஆரிஜின் எழுதணும் இல்லையா? ஸோ let O be the origin எழுதிக்கோங்க. let O be the origin. ரைட், இப்போ D is the midpoint of BC இல்லையா? D வந்து BCக்கு மிட் பாயிண்ட் தானே. ஸோ நம்ம வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு ஒன்று படித்தோம்ல. மிட் பாயிண்ட் ஃபார்முலா மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா படி. ஸோ D வந்து Bக்கும் Cக்கும் மிட் பாயிண்ட்னா த பொசிஷன் வெக்டர் ஆஃப் D வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் B ப்ளஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் C பை 2, அதாவது B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2ன்னு வரும். ரைட், அதை தான் நம்ம அங்கே எழுத போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் போட போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் BC வந்து OD வெக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டிவைடட் பை 2. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று E இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AC இல்லைனா CA. ஓகே, அப்போ ஈயோட பொசிஷன் வெக்டர் எப்படி வரும்? இந்த A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2ன்னு வரும். அதை எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ சின்ஸ் E is the midpoint of CA, OE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் சொன்னது தான். என்னது? A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் divided by 2. ரைட், இங்கே வந்து B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2ன்னு இருக்கு. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் என்னது? F. இந்த F is the midpoint of A and AB, right? So what is the position vector of F? It is A vector plus B. இந்த A vector plus B vector by 2. அது ரெண்டும். ஓகே, அது ரெண்டுக்கும் Aக்கும் Bக்கும் மிட் பாயிண்ட் Fங்கிறனால இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் F will be equal to என்ன வந்துடும்? will be equal to A vector plus B vector divided by 2ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? AD வெக்டர் ப்ளஸ் BE வெக்டர், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? AD வெக்டர் ப்ளஸ் BE வெக்டர் ப்ளஸ் CF வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால அதை நம்ம இப்போ போட போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுங்க? AD வெக்டர் போடுவோம். therefore AD வெக்டர் plus BE vector
plus CF vector equal to இப்போ 3 வெக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மூணையும் இப்போ எழுதி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்னன்னா b plus c by 2. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த AD வெக்டர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். AD வெக்டர் is equal to என்ன தெரியும்? OD வெக்டர் minus OA வெக்டர். B வெக்டர் என்ன தெரியும்? OE வெக்டர் minus OB வெக்டர். அந்த மாதிரி எழுதிக்கலாம். நம்ம பொசிஷன் வெக்டர்ஸ் வச்சு நம்ம எழுதும்போது AD வெக்டர் is equal to OD வெக்டர் minus OA வெக்டர்னு தெரியும் இல்லையா? minus OA வெக்டர். next plus OE வெக்டர் minus OB வெக்டர். OE வெக்டர் minus OB வெக்டர். next one என்னது? plus CF வெக்டர். CF வெக்டர்ங்கிறது என்னது? OF வெக்டர் minus OC வெக்டர். ஸோ இப்போ ஒன்றுக்கா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். OD வெக்டர் வந்து என்னன்னு தெரியும்? B plus C by 2 தெரியும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு B வெக்டர் plus B வெக்டர் plus C வெக்டர் divided by 2. ஓகே, மைனஸ் OA வெக்டர் என்னது? OA வெக்டர்ங்கிறது A வெக்டர் plus OE வெக்டர்னா கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே மேலே இருக்கு. ஸோ A வெக்டர் plus C வெக்டர் divided by plus C வெக்டர் divided by 2. ஓகே, அடுத்தது மைனஸ் OB வெக்டர். OB வெக்டர்ங்கிறது B வெக்டர் அண்ட் OF வெக்டர். OF வெக்டரும் இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது என்ன ஆயிரும் நமக்கு? ப்ளஸ் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் divided by 2. ஓகே, அடுத்தது வந்து மைனஸ் OC வெக்டருங்கிறது என்னது? C வெக்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையும் எல்சிஎம் 2 எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க. 2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஒன்ல B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர், அப்புறம் இங்கே வந்து இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆயிரும் இல்லையா எல்சிஎம் போடும்போது, அதனால் மைனஸ் 2A வெக்டர்னு வந்துடும். ஸோ மைனஸ் 2A வெக்டர்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும்? ப்ளஸ் A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் மைனஸ் இது ரெண்டும் எல்சிஎம் 2B வெக்டர், ரைட்? மைனஸ் 2B வெக்டர். next A வெக்டர் plus B வெக்டர் மைனஸ் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து மைனஸ் 2C வெக்டர்னு வந்துடும். ஸோ மைனஸ் 2C வெக்டர்னு வந்துருச்சு. ஓகே, 2C வெக்டர்னு வந்துருச்சு. ஸோ என்ன ஆகுது? இப்போ நமக்கு ரெண்டாக கேன்சல் ஆயிரும் இல்லையா? B வெக்டர் வந்து 2 இருக்குது, B வெக்டர் ப்ளஸ் இன்னொரு B வெக்டர் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2B வெக்டர் ஆயிரும். அதே மாதிரி A வெக்டர் ப்ளஸ் A வெக்டர் 2 இருக்குது. ஸோ எல்லாமே 2 இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம ஹேண்ட் பண்ணி எழுதும்போது 2A வெக்டர் ப்ளஸ் 2B வெக்டர் plus 2C வெக்டர். அடுத்தது மைனஸ் எல்லாம் எழுதிக்கங்க. மைனஸ் 2A வெக்டர் மைனஸ் 2B வெக்டர் மைனஸ் 2C வெக்டர். அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிடுறேன். டினாமினேட்டரில் பை 2 அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும், ரெண்டாக கேன்சல் ஆயிரும்.
இது கேன்சல் ஆயிரும், இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ நியூமரேட்டர் பிகம்ஸ் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, 0 டிவைடட் பை 2. ஓகே, ஈக்குவல் டு என்ன போட்டுடலாம், மேலே 0 வெக்டர்னு போட்டுக்கலாம், வெக்டர்ஸில் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம, therefore எடுத்து எழுதிக்கலாம், therefore AD vector plus BE vector plus CF vector equal to 0 vector. Hence proved. Okay. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரூஃபெல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க உங்கள் நோட்புக்கில். அப்போ தான் உங்களால் திருப்பி செய்ய முடியும். ஸோ நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள், புரியலன்னா அப்போ தான் அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் கண்டினியூ இன் த